ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல பிள்ளையே, நாளை சஷ்டியில் நீ எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது. தவிர்த்து விடாத, நிச்சயம் நடந்தே தீரும். பிரச்சனைகள், ஆம் செல்லமே, பிரச்சனைகள் நம்மை பழிவாங்கும் பிரச்சனைகள். நம் அன்றாட வாழ்வில் ஓர் அங்கமாகவே ஆகிவிட்டதல்லவா பிரச்சனைகள். அலையில்லாத கடல் இல்லை, அதுபோல பிரச்சனை இல்லாத வாழ்க்கைகளே இல்லை. அப்படி என்ற ஒரு பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பிரச்சனைகளோடு தான் எல்லோரும் நம்மளுடைய பொழுதை கழித்து கொண்டிருக்கிறோம். எனவே பிரச்சனைகளை கண்டு நீ ஓடிவிட முடியாது, ஒளியவும் முடியாது. ஏனென்றால் அதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். வீறு கொண்டு வெற்றிக்கான வியூகம் வகுக்கத்தான் வேண்டும். என் செல்லமே, உன் வியூகம் வெற்றி பெற இந்த முருகப்பெருமானின் பாதத்தில் சரணடையத்தான் வேண்டும். இப்போது என்னிடம் சரணடைந்து விட்டாய் அல்லவா, இனி உனக்கான கவலையே இல்லை. இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக் கொள்வேன். பிரச்சனைகளை சந்திக்கும் போது உன் அறிவில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். முதலில் பிரச்சனையை பிரச்சனை என்று நீ சொல்லிக் கொள்வதையே நிறுத்திவிடு. பிரச்சனையை பிரச்சனை என்று சொல்லும் போதே பயமும் கவலையும் உன்னை கட்டாயம் வந்து கவ்விக்கொள்ளும். அப்படித்தானே? ஆகவே மனம் அழுத்தம் அதிகமாகும். அந்த நேரத்தில் அந்த பிரச்சனைக்கு முடிவு எடுக்க முடியாமல் உன் மனம் திண்டாடும், நிலை தடுமாறும். அப்படியானால் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுவது? வழியே இல்லையா முருகா என்று என்னிடம் கேட்டுக்கொண்டாய். வழிகள் உண்டு, நிச்சயமாக உண்டு. எப்படி? முதலில் பிரச்சனையை பிரச்சனை என்றே சொல்ல வேண்டாம் என்றுதான் நான் சொல்கிறேன். பிரச்சனையே பிரச்சனை என்று சொல்லாதே, இது ஒரு சவால் என்று கூறு. பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சவால் என்று உன் மனதில் எண்ணிக்கொண்டே இரு. இது ஒரு சவால் தானே, சந்தித்து பார்த்து விடலாம், போதி பார்த்து விடலாம் என நினைக்கும் போதே உன்னிடம் ஒரு துணிச்சல் தானாக வந்துவிடும். அதிலேயே உனக்கு பாதி வெற்றி கிடைத்தாகிவிட்டது. அப்படித்தானே? இப்பொழுது நான் சொல்லும் பொழுதே உன் மனதில் ஒரு நம்பிக்கை, தெளிவு பிறக்கிறதல்லவா? துணிவோடு போராடும் ஒருவரை, அப்படி துணிவோடு போராடும் ஒருவரைத்தான் இந்த முருகப்பெருமானுக்கு நிச்சயமாக பிடிக்கும். எனவே மீதி வெற்றியை உன் முருகப்பெருமான் நான் உனக்கு பரிசாக கொடுத்து விடுவேன். ஆகவே துணிவோடு போராடும் ஒருவனே என் செல்லப்பிள்ளை. அதனால் பிரச்சனையை பிரச்சனை என்று எண்ணாமல் அதை ஒரு சவாலாக ஏற்று வெற்றி கொள். இதை இன்னொரு முறை கேட்டு இன்று நிம்மதியாக தூங்கு. மனம் தெளிவு வரும், துணிவு வரும். சில நேரங்களில் என் செல்லப்பிள்ளை தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். அதிகம் கவலை என்பது எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும். அதில் அந்த கவலைகளை நினைத்து அதிகமாக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ இந்த நிலையில் இருப்பதும், உன்னை இப்படி செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை முதலில் புரிந்து கொள். கவலைகள் ஆட்கொள்கின்றது என்றால் அதை நீயாகத்தான் தேடி சென்று அந்த கவலைகளை இடம் பிடித்திருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். அதை எதிர்கொள், பயப்பட வேண்டாம். காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை. என் மீது நம்பிக்கை வை. செயலும் நானே, விளைவுகளும் நானே. உறுதியான நம்பிக்கையோடு நீ நடப்பாயானால் இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம். ஆகவே எந்த முடிவை எடுப்பதென்றாலும் துணிந்து எடு. துன்பம் வந்தால் நான் துரத்தி அடிப்பேன். எண்ணம்தான் வாழ்க்கை. உன் எண்ணங்களை உயர்வாக வைத்துக்கொள். உன் எண்ணங்கள் எப்போதும் வான் நோக்கியே இருக்க வேண்டும். எண்ணங்கள் என்றும் எப்போதும் வலிமையானதாகவே இருக்க வேண்டும். இன்று நீ எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நாளை நிச்சயமாக நடக்கும். மனதளவில் தைரியமாக இரு. உனக்கு உதவி தேவைப்படும் போது என்னிடமிருந்து உனக்கு நிச்சயமாக உதவிகள் கிடைக்கும். அந்த உதவி ஏதோ ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவோ அந்த உதவி உன் கைக்கு வந்து சேரும். முருகா, அந்த நேரத்தில் என்னை காப்பாற்றி விட்டாயே என்று அந்த தருணத்தில் நீ மனதார என்னை உணர்வாய். ஆம் செல்லமே, பிறகு பார், உன்னை எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் கையேந்த விட மாட்டேன். உன் கவலைகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும் தருணம் வந்து விட்டது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் வாழ்க்கையை பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். உன் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் குணமாகிவிடும். கடன் தொல்லைகள் எல்லாம் சரியாகிவிடும்.
நீ கடந்து வந்த பாதை, முட்கள் நிறைந்த பாதை முடிவுக்கு வந்து விட்டது. அதில் மலர்களை தூவி உன்னை வரவேற்கப் போகிறேன். அதில் நடந்து வந்து உன் சந்தோஷத்தை அனுபவி என் செல்லமே. இனி நீ ஆனந்தமாக பூஞ்சோலையில் தான் நடப்பாய். இனி வண்ணமயமாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது. என் செல்ல பிள்ளைக்கு அருமையான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது. என் பார்வையினால் நீ காப்பாற்றப்படுவாய். உன் நிலைமையை மாற்றி உன்னை இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உயர்த்தப் போகிறேன். இனி மலர்ந்த முகத்துடனேயே நீ இருப்பாய். மன அமைதியை உன் வாழ்வில் நிறைய செய்வேன். இன்று முதல் சந்தோஷமான வாழ்வை அடியெடுத்து வைக்கப் போகிறாய். நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியப் போகிறது. இந்த மகிழ்ச்சியை செய்தியைத்தான் வாட்டமாக உள்ள உன்னிடம் அவசரமாக நல்ல செய்தி கூற உன் கனவில் வந்தேன் என்று சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். இனி எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு நொடியும் என்னையே நினைத்து மனதார தியானம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நான் பார்க்கும்போது என் மனம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. என்னையே மனதார நினைத்து தியானம் செய்கிறாய். அதுவே உனக்கு பல மன அமைதியை கொடுக்கும். முருகா ஓம் முருகா ஓம் முருகா என்று மனதில் தியானம் செய்கிறாய். அதே நேரத்தில் என் பிள்ளைகள் மாயை என்னும் கர்ம வினைகளால் சூழப்படும் போது மனம் கலங்குகிறது. கவலைப்படாதே. உனக்காக உன் வாழ்க்கைக்காக எந்த எல்லை வரைக்கும் நான் கடந்து செல்வேன். உன்னை மாயை என்னும் கஷ்டம் சூழ்ந்து கொள்ளாமல் நான் பார்த்து பாதுகாப்பேன். தினமும் என் நாமத்தை உச்சரித்து கொண்டுதானே இருக்கிறாய். பிறகு ஏன் உனக்கு கவலை? உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் கண்ணீரை நான் துடைப்பது உறுதி. எல்லோர் வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை எளிதாக யாரும் பெறுவதில்லை. அதற்காக நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். அதுதான் அடிக்கோடிட்டு சொல்கிறேன். உழைக்க வேண்டும். முயற்சி செய்வது முதல் கட்டம். அந்த முயற்சியில் பயிற்சி எடுத்து நல்ல உழைத்தால்தான் உனக்கான பலனை பெற முடியும். ஆகவே தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால், ஆனால் அவர்களால் நிச்சயம் ஒரு நாள் நீ உயரப்படுவாய். வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் தான் நீ இப்படியே அழுது கொண்டிருப்பாய்? புத்துணர்வோடு வாழச் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்ச்சியோடு செய்ய கற்றுக்கொள். அதற்கான பலன் நிச்சயமாக உன்னை தேடி வரும். ஆம் செல்லமே, நாளை சஷ்டியில் நீ எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது. என் செல்லமே, என்னை தவிர்த்து விடாதே. நிச்சயமாக எல்லாம் நடந்தே தீரும். இனி நீ நன்றாக இருப்பாய். ஆம் செல்லமே, நீதி கிடைக்கும் என நம்பி வந்த என்னை நாடி வந்திருக்கிறாய் அல்லவா? கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் நீ துடிக்கிறாய். நான் மனிதர்களைப் போல் எடுத்ததும் நான் தண்டிக்க மாட்டேன். அவர்கள் திருந்துவதற்கு சில கால அவகாசம் தருவேன் என்பதால் உனக்கு நான் செய்தாக வேண்டும் என்ற விஷயம் தாமதிக்கின்றது. ஆகவே நடக்காத காரணத்தினால் நீ தடுமாற ஆரம்பிக்கின்றாய். தடுமாற்றம் உன்னை அழைக்கழித்து ஓரிடத்தில் நிலைக்க விடாமல் செய்கின்றது. இப்போது உனக்கே தெரியும், தருவதற்கு நானும் பெறுவதற்கும் நீயும் தயாராக இருக்கிறாய். ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் எனது அருளை நீ பெற்றுவிடக்கூடாது என அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகிறது. மனதை அடக்கு, அதை ஒருநிலைப்படுத்து. முழுவதுமாக உன் மனதை என் மீது திருப்பு. உன் அனைத்து கவலைகளை எல்லாம் சரி செய்து விடுகிறேன். நீ என்றுமே என் செல்லப்பிள்ளை. நீ கேட்டதை விட மேலான ஒன்றை கொடுப்பதற்காக பல ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளேன். ஆம், நிச்சயமாக உன் கவலைகளுக்கு தீர்வு கிடைப்பதை நீயே அறிவாய். உன் வாழ்க்கை தரம் மாறப்போகிறது. கவலைப்படாமல் இரு. இது முருகனின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.